திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி உள்ளவங்க, அதை இலக்கா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வாக்கு போடணும். இல்லைன்னா நம்ம வாக்கு வந்து எதுக்குமே பயன்படாத வாக்கு தான். அதே மாதிரி நீங்க முன்வச்ச கருத்து வந்து யாரு தமிழ் தேசியர்கள், எது தமிழ் தேசிய கட்சினா, இங்க அந்த மாதிரி தமிழ் தேசியர்கள் தமிழ் தேசிய கட்சின்னு எதுவும் இல்லை. அதுதான் என்னோட பார்வையா இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் அதிகமா செய்யக்கூடிய தீய சக்தினா அது திமுக. அப்ப திமுகவை வீழ்த்தக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் நம்ம பார்க்கணும். இப்ப கூட்டணி எப்படி தேர்தலுக்கு முன்னர் கூட்டணி எப்படி அமைய போகுதுன்றது எதுவும் உறுதி ஆகல. இப்ப நமக்கு வந்து பாஜக இல்லாத அதிமுகவும் விஜயும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அதை வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான கூட்டணியா இருக்கும். இப்போ இப்போ எப்படி நமக்கு கூட்டணி உருவாக போகுதுன்னு தெரியல. இப்போ நாம் தமிழ் கட்சி மேல நம்பிக்கை உள்ளவங்க நாம் தமிழ் கட்சிக்கு போடலாம், எங்க பாஜகவுக்கு போட வேணாம் நினைக்கிறவங்க போடலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. இவங்க கருப்பு பாசிசம், அவங்க காவி பாசிசம், அவ்வளவுதான். அவங்களுடைய அழிவு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு நல்ல தரகர் வேலை பார்க்கறதே திமுக தான். நான் அப்படிதான் பாக்குறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாற்றமே இல்லை. அப்ப நம்ம பிரிச்சா பார்க்க தேவையில்லை. திமுகவையும் பாஜகவே நம்ம பிரிச்சே பார்க்க தேவையில்லை. அப்ப நம்ம ரெண்டுத்தையும் தான் எதிர்க்கணும். அப்ப வந்து அன்புமணி அதுக்குள்ள வந்தாருன்னா இன்னும் உங்களுக்கு அன்புமணியும் நம்ம எடப்பாடியோட சேர்ந்தாருன்னா, விஜயும் சேர்ந்தாருன்னா உறுதி திமுக வந்து நம்ம வீழ்த்த போறது. அப்போ நம்ம ஒரு தொகுதியை பொறுத்தும் மக்கள் அவங்களுடைய நிலைப்பாடு எடுக்கலாம். திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அது அதிமுகவுக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம். அது இல்லைன்னா நாம் தமிழ் கட்சியை நல்ல வேட்பாளர் நிறுத்துறாங்க, தமிழர் நிறுத்துறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் போடலாம். அது அவங்களோட தனிப்பட்டு. ஆனா இதுல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை கருத்து வர வேண்டியது என்னன்னா, திமுகவை வீழ்த்தக்கூடிய நம்மளுடைய வாக்கு அந்த மாதிரி தான் போகணும். ஏன்னா ஏற்கனவே வாக்கு இன்னைக்கு தேர்தல் அரசியலே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த ஈவிஎம்மோ இந்த வாக்காளர் திருத்தல் பட்டியலும் இதெல்லாம் தாண்டி தேர்தல் நேர்மையான முறையில் நடக்கும்ன்ற பட்சத்தில் இதுதான் தமிழ் தேசியவாதிகளுடைய நிலைப்பாடாக இருக்கணும்ன்றது தான் என்னோட கருத்து.